ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி 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 ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை வேளையில, ஜெப வேளையில ஆண்டவரே சுவாமி ஒன்று கூடி நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உம்மை ஆண்டவரை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாரும், எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை ஆண்டவரை தொட்டு எங்களை அரவணைத்து எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். பல்வேறு போராட்டங்கள், கண்ணீரோடு ஆண்டவரே, கவலைகளோடு ஆண்டவரே, கஷ்டங்களோடு ஆண்டவரே, உபத்திரவங்களோடு, எங்களுக்கு யாருமே இல்லையே என்ற ஆண்டவரை ஏக்கங்களோடு ஆண்டவரை நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி சமாதானத்தோடு எங்களை அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காருங்கம்மா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடக்கும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கை காலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே தேவரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை துணைநேரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு துதித்தோரை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள்
எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதிராஜனம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள். 20வது பாட்டு. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2 பேர் என்றவர் நமது தேவன், 2 பேர் என்பவர் நமது தேவன். 2 கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், 2 கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்களை பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்களை பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை
தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே, ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்து இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரே நன்றி. எங்கள் மத்தியிலே வாரும். வர தடைப்பட்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய மக்களை துரிதமாய் கொண்டு வாருங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. இந்த இடத்தை திறந்து கொடுத்திருக்கிற அம்மாவுக்காக ஆண்டவரே நன்றி. இந்த இல்லத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து எல்லா தடைகளை கர்த்தர் ஆண்டவரே தகர்த்து, ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். நல்வார்த்தையை எங்களுக்கு அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இங்கு கூடியிருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் காண வந்திருக்கிறோம். உம்மை கண்டு நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல, உம்மை ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். பக்கம் பக்கம் 229. இந்த பக்கமா இந்த பக்கம் புதிய ஏற்பாடா 229. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்கம்மா.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? 17வது வசனத்தையும் வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமே ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்ப ஒரு நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கவனிமா, கேளுமா, இங்க கேளுமா, அங்க பேசக்கூடாதுமா. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்கணும், சரியாமா? அது அதாவது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். ரைட்டா? சரி, இப்ப நல்ல செய்தி கேளுமா. இங்க கொண்டா, அந்த புக்கு கொண்டாயன், இங்க கொண்டாயன், இங்க கொண்டா. உட்காருமா, உட்கார், உட்கார். இது பாருமா, என்ன பண்ணோம் இப்ப அதுல இது அட்டவணை. இதுல என்ன இருக்கும், இங்க இருக்கும். இப்ப 1 கொரிந்தியர், இங்க பாத்தியா 1 கொரிந்தியர் இருக்கா? இந்த 1 கொரிந்தியர் எங்க பக்கம் இருக்குது? 378ஆம் பக்கம். அந்த 378ஆம் பக்கத்தை திருப்பிக்கணும். ஏன்னா இந்த புக்ல என்ன இருக்கோ அது இங்க அட்டவணையில இருக்கும். அதுல பார்த்துட்டு நீ உடனே அதுல பிரிச்சு பார்த்துக்கணும். அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். இப்போ உட்காந்து வார்த்தை கேளு. உட்காருமா. சரி, இப்ப அம்மா இங்க உட்கார்ந்த உடனே ஒரு பாப்பா ஒன்று வந்துச்சு, ஏதோ பொட்டு வச்சுன்னு இருந்துச்சு இல்லையா? அம்மா என்னன்னாங்க, பொட்டு வச்சுன்னெல்லாம் வராத, நாம அது தடுக்க கூடாது. நமக்கு அந்த வேலையே கிடையாது. ரைட்டா? நமக்கு அந்த வேலையே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமா? இந்த பொட்டு பைபிள்ல இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. பொட்டே பைபிள்ல இருக்குது. அதுக்குதான் விளக்கம் சொல்ல போறேன். இப்போ அதுக்குதான் விளக்கம் சொல்ல போறேன். இப்ப வாசிங்க, என்னாகமம் 8. நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையே சில தவறு பண்ணிட்டு இருக்கிறோம். அது தப்பு. எதுவுமே அதுவா நடக்கல. எல்லாம் கர்த்தர், இங்க பைபிள்ல இருக்கிறது தான் இங்க உலகத்துல நடந்துனுக்குது. எதுக்குமே இங்க யாருக்குமே பதில் தெரியாது. ஆனா வசனத்துல பைபிள் இதுக்கான பதில் இருக்கும். ரைட்டா? அப்ப நாம என்ன பண்ணணும்? வசனத்துல தேடி கண்டுபிடிக்கணும், என்ன அதுல சொல்லி இருக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாம என்ன பண்ணணும்? தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப தெரிஞ்சுக்கொண்டா இது வைக்கலாமா வேணாவா, இது செய்யலாமா வேணாவா அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் 16வது வசனம். வாசிங்கம்மா. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு
இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கடவது என்று சொல்வாயாக. எங்க பொட்டு வைக்கிறோம்? எங்க வைக்கிறோம்? கண்ணுக்கு நடுவுல வைக்கிறோம். 2 கண்ணுக்கும் நடுவுல வைக்கிறோம். அப்போ பைபிள்ல இருக்கா பொட்டு இருக்கு பத்தி? இருக்கா? இருக்கா? இருக்கு. கரெக்டா? நிறைய நமக்கு தெரியவே தெரியாது. வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? இல்லையா? நாம என்ன சொல்றோம்? வைக்க கூடாதுங்க, வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? அதுக்கு பதில் சொல்லணும்ல. வைக்க கூடாது, ரைட்டு. வைக்க கூடாதுன்னு சொல்றோம், ரைட்டு. எதுக்கு வைக்க கூடாதுன்னு பதில் சொன்னா தானே. இப்ப அந்த பாப்பாவுக்கு எதுக்குமா பொட்டு வைக்க கூடாதுன்னு நீ பதில் சொன்னாதான் அந்த பாப்பா என்ன பண்ணுவோம், இதுக்கா வானாவா, ரைட்டு அப்படின்னு சொல்லணும். நீ சும்மாவே வைக்க கூடாது, வச்சா வராத அப்படின்னா அது என்ன நினைக்கும் தெரியுமா? இந்த வீட்டுக்கு போனா இந்த அம்மா என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொல்லும். கரெக்டா? உண்மை தானே? ரைட். சரி, இப்ப ஒரு குறிப்பு நிறைய இருக்கு. அதுல நிறைய அதுக்குள்ள போகல நானு, ஏன்னா வேற சப்ஜெக்டுக்குள்ள வரணும். அதனால ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன். இன்னொரு நாளைக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். அதாவது இந்த பொட்டு என்பது ஆண்டவர் வைக்க சொன்ன ஒரு அடையாளம். இந்த பொட்டெல்லாம் எந்த கலர்ல வைப்பாங்க? பொதுவா ரெட் கலர்ல வைப்பாங்க. ஏன் ரெட் கலர்ல மட்டும் வைக்கிறாங்க? இப்ப நிறைய ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் வந்துச்சு, நிறைய கலர்ல வச்சுக்கிறாங்க ஷோக்காக. ஆனால் பொட்டு எந்த கலர்ல வைப்பாங்கன்னா ரெட் கலர்ல தான் வைப்பாங்க. தெரியுதாம்மா உனக்கு? ரெட் கலர்ல தான் வைப்பாங்க. ஏன் ரெட் கலர்ல வைக்கிறாங்க? வைக்கிறவங்களை கேட்டு பார்த்தா தெரியாது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பொட்டு எதுக்கு வைக்கணும்னு தெரியாது. பொட்டு எதுக்கு வைக்கணும்னு தெரியாது. அந்த பொட்டு ரெட் கலர்ல இருக்கு, அது எதுக்குன்னு அர்த்தம்னு தெரியாது. ரைட்டா? ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் நம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்காக எகிப்து மக்களுக்கு அவங்களை வெளியில அழைத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறார். எகிப்துல இருக்கிற மக்களை, இஸ்ரவேல் மக்களை. ஆனா பார்வோன் என்ன சொல்றான்? நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்றான். அப்ப ஆண்டவர் 10 வாதை அனுப்புறாரு. அதுல ஒரு வாத, கடைசி வாத, சங்காரம் வாதை அனுப்புறாரு. சும்மா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்புறமா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். நான் நல்ல டீட்டெயிலா பேசலாம். இப்ப கொஞ்சம் ஒரு குறிப்புக்காக சொல்றேன், நல்லா கவனிங்க. அப்போ 10 வாதம்ல கடைசி வாதம் சங்கார, தலைச்சன் பிள்ளை சங்காரம் என்ற ஒரு வாதை அனுப்புறார். அந்த வாதையை எகிப்து தேசத்துக்கு அனுப்புறார். எகிப்து தேசத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, எகிப்தியரும் இருக்கிறாங்க, இஸ்ரவேலரும் இருக்கிறாங்க. ரைட்டா? இப்ப நம்ம ஊர்ல இப்ப நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்ட மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அறியாதவர்கள், தெரியும், ஆமாங்க எனக்கு அவரும் தெரியும் இவரும் தெரியும், 10ஓட 11 பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி எல்லாரும் இல்லையா? எல்லாம் ஒரு சாமி அப்படின்ற இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாம என்னன்றோம், இல்ல கர்த்தர் மட்டும்தான் ஆண்டவர், கர்த்தர் தான் நமக்கு தெய்வம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் எகிப்துல இருக்கிறாங்க. ரைட்டா? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை அனுப்ப சொல்றேன், நீ அனுப்ப மாட்டேன்ற. நான் தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை நான் இப்ப அனுப்ப போறேன், கடைசி வாதை அப்படின்னு சொல்றாரு. சங்காரம் அனுமதிக்கப்பட்டுருச்சு. சங்காரம் அனுமதிக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த மக்கள் யாரெல்லாம் ஆண்டவரை பிடிச்சு கொண்டிருக்கிறார்களோ, இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீ இதை மட்டும் செய்ய, உன்னை நான் காப்பாத்திடுவேன். மற்றவங்களுக்கெல்லாம் நான் காப்பாற்ற முடியாது. வந்தவங்களுக்கு தான் நான் செய்தி சொல்ல முடியும், எல்லாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார், ஒரு தகவல் சொல்றார். என்ன தகவல் அப்படின்னா, இன்னைக்கு ராத்திரி சங்காரத்தூதன் வரப்போறான். அந்த நேரத்துல நீ என்ன பண்ணும், ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணு, உன்னுடைய வாசல்ல, நிலைக்கால்ல, மேல் சட்டத்திலையும் பூசி வை. சொல்றது புரியுதா? இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வாசக்கால்ல என்ன பண்ணுவாங்க, பொட்டு வச்சு எல்லாம் பண்றாங்களே, அதுக்கு இதுதான் அர்த்தம். ரைட்டா? 2 நிலைக்கால்லையும் மேல் சட்டத்திலையும் ரத்தத்தை பூச சொல்றாரு. அப்படி பூசி வச்சுட்டு, உங்களுக்கு மட்டும் யார் யாருக்கெல்லாம் சொன்னாலும் அவங்க எல்லாம் பூசிடுறாங்க. தெரியாதவங்க, இப்ப இந்த வீட்டுல பூசிருப்பாங்க, பக்கத்து வீட்டுல அவங்களுக்கு தெரியாது, அவங்க பூச மாட்டாங்க. சங்காரத்தூதன் எந்த வீட்டுல ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுல
தலைச்சன் பிள்ளைய சங்காரம் பண்ணுவான். எந்த வீட்டுல அந்த ரத்தம் இருக்கோ அந்த வீட்டுல சங்காரம் இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நம்ம எல்லாம் எதுக்கு வர சொல்றோம்ன்றது புரிஞ்சுக்கணும். இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இப்ப நான்லாம் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா எதுக்கு உங்களை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் ரகசியங்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு ஆண்டவர் நம்முடைய இந்த வார்த்தைகள் மூலமா நம்மளை காப்பாற்றுவார். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? முயற்சி எடுக்கிறோம். ஆனா நம்ம சில நேரங்கள் என்ன பண்றோம்? ஐயோ மத்தவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அதனால வானாயா அப்படின்னு கூட நினைச்சிருவோம். ஆனா தயவு செஞ்சு அந்த காரியங்களை செய்து விடாதீர்கள். அப்ப எந்த வீட்டுல ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுல தலைச்சன் பிள்ளைய என்ன பண்ணிடுவான்? அழிச்சிடுவான். இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுல அது நடக்காது. இப்போ மோசே என்ன பண்றாரு? இந்த மக்கள் எல்லாரும் இப்போ பார்வோன் அனுப்பிடுறான். நீங்க போயிடுங்க 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 எல்லாம் போயிடுங்க அப்படின்னு அனுப்பிடுறான். இப்போ ஏன்னா ஆபத்து வந்துருச்சு. அப்ப என்ன சொல்றான்? இதெல்லாம் நீ அடையாளமா நீ என்ன பண்ணு, நெத்தியில கண்ணு புருவத்துக்கு நடுவுல அடையாளமா வச்சுக்கோ. யாராவது உன்னை பார்த்து எதுக்கு இப்ப உன் பிள்ளை நீங்க வைக்கிறீங்க, உங்க பிள்ளை என்ன பண்ணும்? ஏமா இந்த பொட்டு வைக்கிற அப்படின்னு கேட்டா இது அடையாளம்பா. ஏன்னா ஆண்டவர் எகிப்துல எங்களை வச்சிருந்தாரு, அங்க ஒரு சங்காரம் நடந்தது, அந்த சங்காரத்துல எங்களை காப்பாத்தினாரு. அதுக்கு அடையாளமா நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? பொட்டு வச்சுக்கிறோம். ஏன் ரெட் கலர்ல வைக்கிறேன்னு கேட்பான். அதுக்கு ரத்தத்துக்கு அடையாளம்பா, அதனால நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இத அடையாளமா வச்சுக்கோ. நாளைக்கு யாராவது கேட்பான், என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. இப்போ புக்ல எழுதி வச்சிருக்கோம், படிக்கிறோம். அப்ப புக்கெல்லாம் கிடையாது, இது அடையாளமா பயன்படுத்து. அப்ப நாளைக்கு கேட்டாங்கன்னா அது அப்படியே தலைமுறை தலைமுறையா அப்படியே வழி வழியா வரணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக என்ன பண்றாங்க? பொட்டை வச்சாங்க. வாசல்ல வாசக்காலில் என்ன பண்ணாங்க? அந்த ரத்தத்தை தெளிச்ச மாதிரி ஒரு கோடு போட்டு அதுல அடையாளமா வச்சிருந்தாங்க. சரி, இப்படி இருக்கு. இப்ப நம்ம சர்ச்சில் எல்லாம் என்ன பண்றாங்க? பொட்டு வைக்காதன்னு சொல்றாங்க. ரைட்டா? பைபிள்ல இருக்குது. ரைட்டா? ஆனா சர்ச்சில் என்ன சொல்றாங்க? பொட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே வந்துட்டாரு, ஆடா வந்துட்டாரு, பலியும் ஆயிட்டாரு. அந்த ரத்தம் என் மேல இருக்குது. ரைட்டா? இப்ப அந்த ரத்தமே என் மேல வந்துட்ட பிற்பாடு இப்ப புதுசா எதுக்கு இந்த ரத்தம்? அதனால நான் வைக்கிறது இல்லை. தெரியாதவங்க என்ன பண்றாங்க? வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்கள தப்புன்னு சொல்லணும்? நம்ம தெரியாம வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் உண்மை. கரெக்டுங்களா? நான் சொல்றது புரியுதா? இதுதான் உண்மை. இப்ப நாம ஏன் வைக்கிறது இல்லை அப்படின்னா, என் மீது ஆண்டவருடைய ரத்தமே இருக்கு. நான் அடையாளமா வச்சுக்கிறேன் அந்த ரத்தத்தை. அது ரத்தத்தை வைக்கிறேன், ரெட் கலர்ல ரத்தத்தை வைக்கிறேன். இப்ப ஆண்டவர் என் மேல அவர் எனக்காக பலியானாருன்னு நான் நம்புறேன். பலியானாரு, ரத்தம் சிந்தினாரு, அந்த ரத்தம் என் மேல இருக்கு. இப்ப எதுக்கு இன்னொரு பொட்டு? தேவையில்லையே. இதுக்காகத்தான் சர்ச்சில் என்ன சொல்றாங்க? வைக்காதமா, அவ்வளவுதானே தவிர அது தப்பெல்லாம் கிடையாது. ரைட்டுங்களா? அதனால இனிமே என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி அவங்ககிட்ட இது பண்ணாதீங்க. அவங்கள கஷ்டப்படு, அவங்களுக்கு சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் தெரியுமாமா, இதுதான் அர்த்தம், பைபிள் இருக்குதுமா, இதுக்கு இது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா, இப்ப பாப்பாவுக்கு இது புரிஞ்சு போச்சா? இப்போ புரிஞ்சிருச்சு. கரெக்ட். ஆமா, அவ்வளவுதான். அது நீங்க அதுதான், அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. தப்புன்னு சொல்ல. ரைட், சரி, ரைட்டா? இப்ப இன்னொரு முக்கியமான காரியம், இன்னைக்கு என்னமோ தெரியல, யாருமே காணோம் இல்ல. சரி, பரவாயில்ல 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 வரல, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி, கேளுங்க. யார் யாருக்கு கொடுப்பின இருக்கோ அவங்களுக்கு கேட்க போறாங்க இல்லைங்களா? சரி, இப்ப இன்னொரு, இப்ப என்ன பண்ணோம், இதனுடைய அர்த்தம் புரிஞ்சு போச்சா? இந்த பொட்டுக்களுடைய மீனிங். இது போல நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் பைபிள்ல இருக்கு. எதுவுமே பைபிள்ல இல்லாத ஒண்ணு யாரும் செய்ய போறது கிடையாது. எதுவுமே பைபிள் இல்லாம யாரும் செய்யவும் மாட்டாங்க, செய்யவும் முடியாது. ரைட்டுங்களா? இப்ப இங்க சென்னையில கபாலீஸ்வரர் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. கேள்விப்பட்டீங்க? கோயில். கபால ஈஸ்வரர் அப்படின்னா என்ன பொருள்?
கபால ஈஸ்வரர்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேர்ல தான் அந்த கோயிலே இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன கோயிலா இருக்கு? அது இந்துக்கள் கோயிலா இருக்கு. ஆனா இன்னொரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். அந்த கோயில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கோயில்ல நீங்க எப்பாவது போனீங்கன்னா, இல்ல யாரையாவது பார்க்க சொன்னா, பார்த்து உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னா கேட்டு பாருங்க. அந்த கோயில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குனாக்கா, ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவரான தோமாவின் பெயர் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது புரியுதா? அப்போ கபாலீஸ்வரர் கோயில்ல ஏங்க தோமா பேர் பொறிக்கப்பட்டிருக்குது? ஆக்சுவலா அது கட்டப்படும் போது அது கிறிஸ்தவ கோயிலா இருந்தது. ஆமா, அவங்க என்னென்னவோ கொண்டாந்து உள்ள வச்சு அதை வேற இதுவா மாத்திட்டாங்க. அது அவங்க இது, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அப்படித்தான் அது போயிடுச்சே தவிர, ஆமா, சரிங்களா? இப்ப அந்த கோயிலுடைய அம்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அடையாளங்கள்ல பேஸ் பண்ணி தான் அது கட்டப்பட்டது. இப்ப இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. தோமா எப்ப இங்க வந்தாரு அப்படின்னாக்கா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தார். ஆண்டவர் எப்ப அவங்கள நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரோ அப்பவே இங்க வந்துட்டாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நாம 2025ன்னு கணக்கு சொல்றோமே, அந்த கணக்கு அந்த அடிப்படையில தான். ரைட்டா? ரைட்டா? இப்ப இந்த சைவம் வைணவம் எல்லாம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னாக்கா, 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப 1ஆம் நூற்றாண்டுல தோமா வந்துட்டார். நான் சொல்றது புரியுதா? தோமா எப்ப வந்தாரு? 1ஆம் நூற்றாண்டுல இங்க வந்துட்டாரு. ஆனால் இந்த சைவம் வைணவம் என்ற அந்த காரியங்கள் எல்லாம் எப்ப உருவானது அப்படின்னா, 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுகள்ல தான் உருவானது. இந்த கோயிலுடைய வரலாறெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுல தான் அவைகள் கட்டப்பட்டு இன்னைக்கு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வரலாறுகளும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இவ்வளவு சரித்திரம் இருக்கிறது, இவ்வளவு விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் அந்த அடிப்படையில வந்ததை தவிர, பின்காலத்துல பின்னால மக்கள் வேறு வேறு காரியங்களை சொல்லி இது அப்படி இல்லை இப்படி இல்லை. இப்ப சைவம் வைணவமே அப்புறம் தான் பிரிஞ்சது, முதல்ல அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் தான் 2ஆ பிரிஞ்சது. இப்ப சைவ வைணவத்துக்கு வேறுபாடு இருக்கும். ஒருத்தர் இது இருக்குன்னு வாரு, ஒருத்தர் இல்லைன்னு வாரு. அதனால அந்த பிரிவு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு. அதெல்லாம் பெரிய காரியங்கள், அதெல்லாம் ரொம்ப ஆழமா போக வேண்டிய விஷயம். சும்மா ஒரு லைட்டா உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன். ஸோ இந்த அடிப்படையில தான் இதெல்லாமே வந்தது. இது எதுவுமே பைபிள்ல சொல்லப்படாதது எதுவுமே உலகத்துல கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்கிறேன், இப்ப உங்களுக்கு தெரியுமா பாருங்க, சூரியன் எதுக்கு படைக்கப்பட்டது தெரியுமா? சூரியன் இருக்குல்ல, வெளிச்சத்துக்கு. கரெக்டாமா? ரைட், கரெக்டா சொல்றீங்க. இப்ப அம்மா கதையில ஆரம்பிக்கலாம். வாசிங்கம்மா, ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை அதுல இருக்காதுமா? அதுல இருக்காதுமா, பெரிய பைபிள்ல இருக்குமா? அது புதிய ஏற்பாடு மட்டும்தான். பழைய ஏற்பாடு இதை நீங்க பக்கத்துல பாத்துக்க, அங்க வாசிக்கிறாங்க பாருமா. 1ஆம் அதிகாரம். உண்டாக கடவுது. நான் வாசிக்கட்டுமா? நானே வாசிக்கிறேன். இப்ப 3வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். இங்க பாருங்கம்மா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ரைட்டா? 4வது வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்றும், ரைட்டா, இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார்.
சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ முதல் நாள்ல என்ன படைச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? வெளிச்சம் போட்டிருக்கு. இப்ப 14வது வசனத்துக்கு வாங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அப்புறமா 19வது வசனத்தை வாசிக்கலாம். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி வாசிங்க, நாலாம் நாள் ஆயிற்று. புரியுதாமா? இப்ப சூரியன் எப்ப படைச்சாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல? ஆஹா, இல்ல இல்ல, நீங்க கவனிக்கல, நல்லா கவனிக்க. இப்ப மறுபடியும் பாருங்க, 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடருமாகிய 2 மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலை வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி நாலாம் நாள் ஆயிற்று. இப்ப சொல்லுங்க, சூரியன் எப்ப உண்டாக்குனாரு? தெரியல. ரைட்டா? இப்ப கவனிங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்கம்மா, 4வது நாள் தான் சூரியனை உண்டாக்குனாரு. நீங்க என்ன சொன்னீங்க? சூரியன் எதுக்கு உண்டாக்குனாருன்னு கேட்டப்ப என்ன சொன்னீங்க? வெளிச்சத்துக்கு. இப்ப வெளிச்சம் எப்ப உண்டாச்சுன்னு ஆண்டவர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு? ஐயா, மறுபடியும் 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம், உண்டாக கடவது என்றார் அப்படின்னு போட்டிருக்கா. அப்ப என்னைக்கு அது வெளிச்சம் உண்டாச்சு? முதலாம் நாள் உண்டாச்சு. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, முதலாம் நாள் என்ன உண்டாக்குனாரு? வெளிச்சத்தை உண்டாக்குனார். சூரியனை எப்ப உண்டாக்குனாரு? 4வது நாள் உண்டாக்குனாரு. அப்ப எப்படி சூரியனுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கும்? இருக்குமா? இருக்காது. கரெக்டா? இருக்காது தானே? இல்ல. சூரியனை எதுக்கு படைச்சாரு அப்படின்னா, மறுபடியும் 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக. போதுமா? இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிமே சூரியனை எதுக்கு படைச்சாரு அப்படின்னா, வெளிச்சத்துக்கு இல்ல, காலங்களுக்காக படைச்சார். எதுக்கு படைச்சாரு? என்ன காலம் அப்படின்னா, என்ன காலம் அப்படின்னா, இப்போ வருஷத்துக்கு எத்தனை நாள்மா? 305 நாள் இல்லையா? அது என்ன கணக்கு அப்படின்னா, சூரியன் இருக்கா, பூமி இருக்கா? பூமி சூரியனை ஒரு சுத்து சுத்தி வருது பாரு. பூமி சூரியனை ஒரு சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குது அப்படின்னா 365 நாள் எடுத்துக்குது. ரைட்டா? அப்ப பைபிள் என்ன போட்டிருக்கு? சூரியனை எதுக்கு படைச்சாரா? காலங்களுக்காக படைச்சாருன்னு போட்டிருக்கு. கரெக்டா? புரியுதா? எதுக்கு படைச்சாரு? காலங்களுக்கு, வெளிச்சத்துக்கு இல்ல. ஏன்னா வெளிச்சம் எப்ப உண்டாச்சு? முதலாம் நாள் உண்டாச்சு. சூரியன் எப்ப வந்தது? 4வது நாள் வந்தது. ஆகவே சூரியனுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப சந்திரன் எடுத்துக்கங்க. இப்ப நாம எதுக்கு எந்த இங்க பிரேயர் வைக்கிறோம்? எந்த நாள்ல பிரேயர் வைக்கிறோம்? அமாவாசை. அமாவாசை.
இப்ப சந்திரனுடைய வேலை என்ன தெரியுமா? இப்ப மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள் இல்லையா? 30 நாள் கணக்கு வச்சுக்கலாம். 30 நாள் என்ன கணக்கு அப்படின்னா, சந்திரனுடைய பௌர்ணமி அமாவாசையில இருந்து பௌர்ணமிக்கு, அப்புறம் மறுபடியும் பௌர்ணமியில இருந்து அமாவாசைக்கு 15 நாள் 15 நாள் 15 நாள் 15 நாள் எத்தனை நாள்? 30 நாள். அதை தான் மாசம்னு சொல்றோம். புரியுதா? இங்க ஸ்டார்ட் பண்ணி, அப்போ சந்திரனுடைய ரொட்டேஷனை தான் நம்ம என்ன பண்றோம்? அதுவும் எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு? காலங்களுக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அது அப்படியே பண்றோமா? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். எந்த அடிப்படையில? இந்த பூமி தன்னை தானே சுத்தி கொள்ளுது இல்லையா? அதுவே தன்னை தானே சுத்திக்குது இல்லையா? அந்த ஒரு சுத்துக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 24 மணி நேரம் ஆகுது. புரியுதா? அப்போ இதெல்லாம் இந்த அடிப்படையில தான். இப்ப வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னு சொல்றோம்ல, வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். எந்த அடிப்படையில சொல்றோம்? அது ரைட்டுமா. எந்த அடிப்படைய, என்ன காரணத்துக்காக சொல்றோம்? ஐயோ, சரி, இப்ப புரிஞ்சுக்கொள்ள. எந்த அடிப்படையிலனா, ஆண்டவர் 6 நாள் என்ன பண்ணாரா? உருவாக்குனார் இல்லையா? ஒரு நாள் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு, புல்லு பூமியை உருவாக்குனாரு, சமுத்திரத்தை உண்டாக்குனாரு இல்லையா? ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்குனாரா. 6வது நாள் மனுஷனை உண்டாக்குனாரா. 7வது நாள் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார். அப்போ 7 நாள் ஒரு வாரம். அந்த அடிப்படையில தான். ரைட்டா? 6 நாள் ஆண்டவர் உருவாக்குனாரு, 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். எந்த அடிப்படையிலனா இந்த அடிப்படையில. இப்ப நான் கேக்குறேன், நம்ம பைபிள்ல பாக்குறோம், நமக்கு தெரியும். ஆனா உலகத்து மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவங்களும் 7 நாள்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில? இதே அடிப்படையில தான். ஆனா அவங்களுக்கு காரணம் தெரியாது, நமக்கு காரணம் தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. 10ஓட 11 ஆண்டவரை பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் செஞ்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பின்பற்றுவாங்க. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே அவர் சொல்லாம ஒரு அணு கூட அசையாது. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம ஒரு அணு கூட அசையாது. இப்ப இங்க வரணும், ஜனங்கள்லாம் வரணும்னா அவர் சொன்ன வார்த்தையில வருவாங்க. அவர் வரவானான்ட்டாருன்னா வரமாட்டாங்க. சொல்றது புரியுதா? அவர் சொன்னா வந்துருவாங்க. அவர் வரவானான்னு சொல்லிட்டாருன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க. அவர் சொல்லாம எதுவும் நடக்காது. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம ஒரு அணுவும் அசையாது. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப சமுத்திரத்தை நில்லுன்னா நிற்கும், மழை பெய்யும்னா மழை பெய்யும், மழை வரக்கூடாதுன்னா வராது, கொசு வரணும்னா கொசு வரும், கொசு வராதுன்னு சொன்னா கொசு வராது. எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இது நம்ம பண்றோம், நாம தான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இங்க ஒருத்தரும் ராஜாவே கிடையாது. இந்த உலகத்துல ஒருவரும் ராஜா கிடையாது, அவர் மட்டும்தான் ராஜா. ரைட்டா? சரி, இப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சு கொண்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம முதல்ல ஒரு வாசனத்தை வாசிச்சோம். நீங்களே தேவாலயம், நாம யாரு? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வசனத்தை படிச்சோம். ரைட்டா? இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, நான் சொல்றேன். நீதிமொழிகள் 8:17. நீதிமொழிகள் 8:17. பக்கம் வேணுமா?
பக்கம் 769. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்றார். 17வது வசனமா, 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் சொல்றார். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ரைட்டா? இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் இன்னைக்கு, குறிப்பு மட்டும் எல்லாருக்குமானது. இப்ப நாம தான் தேவாலயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எது அப்படின்னா நம்முடைய உள்ளம் தேவாலயம். இப்ப நம்முடைய உள்ளம் தேவாலயம்னா நம்முடைய சரீரம் இருந்தா தானே உள்ளம் இருக்கணும். அப்போ இந்த சரீரமும் தேவாலயம். அப்ப ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரை என்ன பண்ண முடியாது, தரிசிக்கவே முடியாது. அப்ப இந்த உள்ளம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா எது சுத்தமா இருக்கணும்? சரீரம் சுத்தமாக இருக்க வேண்டும். சரீரம் சுத்தமா இருந்தாதான் உள்ளம் சுத்தமாக இருக்க முடியும். ரைட்டா? அப்போ சரீரத்தை சுத்தப்படுத்திக்கணும். சரீரம் சுத்தமாக இருக்க வேண்டுமானால் எது சுத்தமாக இருக்க வேண்டும்? வீடு சுத்தமா. இப்ப நம்ம இருக்கிற இடம் இருக்குல்ல, இந்த இடம் சுத்தமா இருக்கணும். உள்ளம் சுத்தமா இருக்கணும்னா எது சுத்தமா இருக்கணும்? சரீரம் சுத்தமா இருக்கணும். சரீரம் சுத்தமா இருக்கணும்னா எது சுத்தமா இருக்கணும்? வீடு. இந்த வீடு சுத்தமா இருக்கணும்னா எது சுத்தமா இருக்கணும்? வாசல். ரைட்டா? வாசல் சுத்தமா இருக்கணும். வாசலை சுத்தி வீட்டை சுத்தி சுத்தமா இருக்கணும். அப்போ வெளியில சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும், வீடு சுத்தமா இருந்தா சரீரம் சுத்தமா இருக்கும், சரீரம் சுத்தமா இருந்தா உள்ளம் சுத்தமா இருக்கும். ரைட்டா? இப்ப இன்னொரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப பொதுவா குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டை பார்க்கணும், ஒரு வீடு எப்படி இருக்கும் பார்க்கணும்னா எதை பார்த்தா இதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கழிப்பறையை பார்த்துட்டு, கழிப்பறையை சுத்தமா இருக்குன்னா ஓ வீடு நல்லா இருக்கும்பா, சுத்தமா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல இப்ப என்ன பாக்குறதுக்கு பதிலா நான் போடுற காலணியை பார்த்தா நான் யாருன்னு சொல்லிடலாம். நீங்க போடுற செருப்பை பார்த்து நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க கூடாதா? கண்டுபிடிச்சிடலாம். அதே போல வீட்டுக்குள்ள வர வேண்டியதுல கழிப்பறையை பார்த்தாலே போதும் இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படின்னா என்ன பொருள் என்றால், நாம இப்ப ஆண்டவரை நாம் தேட ஆரம்பிச்சிருக்கோம், ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்கிறது அப்படின்னா வாசலை சுத்தமா வைக்கணும், நீட்டா வச்சுக்கணும். அப்போ வாசலை மட்டும் சுத்தம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றான், கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு அங்க மட்டும் அப்படியே பெருகிட்டு போயிடுவான். அப்படி அல்ல, வீட்டை சுத்தி என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணிக்கணும். அப்பதான் எந்த என்ன பண்ண பூச்சி போட்டு எதுவும் வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு. அதே போல இப்ப வாசலை சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும். வீடு எப்படி சுத்தமா இருக்கும்? இப்ப நம்ம படுக்கை என்ன பண்றோம், படுக்கைய வெயில்ல போட்டு அழகா மடிச்சு சுத்தமா வச்சா சுத்தமா இருக்கும். இப்ப போட்டு நம்ம போர்வையெல்லாம் போட்டுக்கிறோம், அது என்ன ஆகும், கிருமிகள் இருக்கும். அது அப்படியே மடிச்சு வச்சிருந்தா என்ன ஆகும், அது அப்படியே இருக்கும். அதுவே நம்மளை என்ன பண்ணும், பாதிக்கும். நம்ம உடம்ப என்ன பண்ணும், பாதிக்கும். அதை வெயில்ல போட்டு காய வச்சு பத்திரமா மடிச்சு ஒழுங்குபடுத்தி வச்சா அது ஒழுங்கா இருக்கும். வெறுமனே பைபிள் படிச்சு கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன நடக்காது, சுகம் கிடைக்காது. இதெல்லாம் செய்யணும். வாசலை சுத்தம் பண்ணணும், ரைட்டா? வீட்டை சுத்தம் பண்ணணும். ஒட்டடை இருக்கும், ஆண்டவர் ஒட்டடை இருந்தா வரமாட்டார். ஒட்டடை வீட்டுக்குள்ள இருந்தா வரவே மாட்டார். வீடு குப்பையா இருந்தா வரவே மாட்டார். எப்படி நாம ஆண்டவரை வரவேற்கணும் அப்படின்னா அந்த முறையில வரவேற்கணும். வீடு சுத்தமா இருக்கணும். இப்ப வாசலை பார்த்தோன்னே அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு தோணும் இல்லையா எல்லாருக்கும்? பொதுவா வாசல் சுத்தமா இருந்தா, ஒரே குப்பையும் கூடமா இருந்தா வரவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஐயோ வேணா அப்புறம் பாத்துக்கலாம், பிஸியாக்குறீங்க நாங்க போறோம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப ஆண்டவரும் அதே போலதான். அப்ப நாம என்ன பண்ணணும்,
நம்முடைய அறைகள் வீடுகளை சின்ன வீடா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணி காசு கந்தலா இருக்கும். நம்ம படிப்புல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கந்தலானாலும் கசக்கி கட்டணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ கசக்கி சுத்தமா இருக்கணும். இப்போ என்னுடைய உடல் சுத்தமா இருந்தாதான் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். நான் உள்ளங்க நான் கத்தர் 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 நான் அழுக்கா இருப்பேன் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்ம சரீரத்தை சுத்தமா வச்சுக்கணும். சரீரம் சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும். வீடு சுத்தமா இருக்கணும்னா வாசல் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவரை எப்ப தேடினா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதிகாலையில தேடுறவனே நீ ஆண்டவரை கண்டுபிடிக்கலாம். நீங்க அதிகாலையில எழும்பி நேரப்பட நாம ஆண்டவரை தேடுறதுக்கு முயற்சி எடுக்கணும். ரைட்டா? இப்ப எனக்கு பலகீனமா இருக்குன்னு இருந்தா அது பலகீனமா இருந்துனே தான் இருக்கும். தூக்கி போட்டு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கண்டிப்பா பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். இப்ப அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, என்னால ஜெபம் பண்ண முடியல, படிக்க முடியல, எல்லாம் சொல்லிட்டான். நான் ஒரு ப்ரேயர் பண்ணேன். இப்போ போன்ல தான் பண்ணேன். போன்ல தான் கேட்டாங்க, போன்ல ப்ரேயர் பண்ண. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாங்க? பைபிள் எடுத்து வச்சு பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தானே வேலை செஞ்சீங்க. உடனே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். மனசுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. மனசுதான் காரணம். அப்போ மனசால நடக்காது ஒண்ணுமே இல்லை. நீங்க மனசுல நினைச்சுக்கணும், நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீதிமொழிகள் 8:17 என்ன சொல்லுனா, என்னை சிநேகிக்கிறவனை, யார் ஒருத்தன் என்னை சிநேகிக்கிறானோ அவனை நான் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? வாசிங்கம்மா. ஆ 17. போதுமா? என்னை யாரு சிநேகிக்கிறாங்க? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இங்க ஒரு வசனம் சொல்றோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாஞ்சையா வரணும். ஆண்டவரை நேசிக்கணும், நேசித்து வரணும். அப்ப ஆண்டவர் எனக்கு என்னுடையவர், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, நீ என்ன நேசினா நான் உன்னை நேசிப்பேன். நீ என்ன நேசிச்சா நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா நேசிப்பேன். நான் உன்னை தள்ளவே மாட்டேன். நான் உன்னை தள்ளி நீ வானா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா உன்னை நேசிப்பேன். அப்போ நான் உன்னை நேசித்தால் உனக்கு எல்லா சுகத்தையும் நான் கொடுப்பேன், எல்லா நலன்களையும் கொடுப்பேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, உங்க வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. உங்க வீட்டுல வேலை என்னால முடியலன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முடியணும், கண்டிப்பா முடியணும், கண்டிப்பா நடக்கணும். வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுங்க, சுத்தப்படுத்துங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது முதல்ல வாசலை சுத்தம் பண்ணுங்க, சுத்தமா வைங்க. அப்போ வாசல்ல அப்போ நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். ஆண்டவர் வருவார், வீட்டுக்குள்ள வருவார். வீட்டை சுத்தமா வைங்க. வீட்டை சுத்தமா இருந்தா சரீரத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். நான் நல்லா உண்மையா நல்லா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிருக்கிறேன் அப்படின்னா பத்தாது, என்னுடைய சரீரம் சுத்தமா இருக்கணும். சரீரம் சுத்தமா இருந்தால் உள்ளம் சுத்தமா இருக்கும். அப்போ ஆண்டவர் நமக்குள் வருவார். நமக்குள் வந்தவர், நமக்குள் ஆண்டவர் வந்து விட்டால் என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, எதிர்க்கிறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். கண்டிப்பா யாரும் எதிர்க்க மாட்டான். சத்ருவே என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட சிநேகினா மாறிடுவான். நமக்கிட்ட ஐயோ அவர்கிட்ட ஒன்றும் பண்ணக்கூடாதுப்பா, அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு பிரச்சனை, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு போயிடுவான். ஆனால் நாமளே தவறா இருந்தா அவன் நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்பான், நம்மளை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இதுதான் அடிப்படை. அப்ப அன்பா பேசணும், அன்பா நடக்கணும், அன்பு செலுத்துகிற மக்களாக நாம் மாறணும். ஆண்டவர் அன்பா இருந்தார், நானும் அன்பா இருப்பேன். எல்லாரிடத்திலும் அன்பா, வாங்க நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, ரைட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருங்க, சரிப்பா, ஓகே அப்படின்னு எரிஞ்சு விழுறது, திட்டுறது, அப்படியே ஒரு மாதிரி நம்ம பண்ணா என்ன பண்ணுவாங்க, என்னடா இது ஏதோ அன்பா பேசுவாங்கன்னு போனா இவங்க எப்படி பேசுறாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். அப்போ அன்பா இருந்தால் ஆண்டவர் நமக்கு தேவையானதை கண்டிப்பா செய்வார். எந்த காலத்திலும் உனக்கு நான் செய்யவே மாட்டேன் சொல்லவே மாட்டார். இப்ப அம்மா கிட்ட பேசினேன், என்னம்மா எப்படி இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாருங்க ஆண்டவர். ஏங்க செய்ய மாட்டாரு? கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வாருங்க. நீங்க அவரை நேசிக்கிறீங்களா? அவர் உங்களை கண்டிப்பா நேசிப்பார்.
உங்களை நேசிச்சா உங்க தேவை என்னன்னு பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, அதை கண்டிப்பா செய்வார். எனக்கு எனக்கு செய்யலைங்க, எனக்கு செய்யலன்னு நீங்க சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. கண்டிப்பா செய்வார், வேற வழியே கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்காம வேற யாரை ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அவருடைய ஜனமா இருக்கும்போது நம்மை கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட்டா? ரைட்டா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது இப்போதைக்கு நான் நிறுத்திக்கிறேன். இன்னும் நாம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரியாம அறியாமல் இருக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். ஏன்னா தவறாம வாங்க, இந்த மாதிரி நடக்கிற இடத்துல வாங்க, உட்காருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஆண்டவர் இந்த உலகத்தை வார்த்தையினால் உருவாக்கினார், நம்மை தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினார். ரைட்டா? செடி கொடி எல்லாத்தையும் எப்படி உருவாக்கினாரு? அவருடைய வார்த்தையினால் உருவானது. அப்போ அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையை நாம என்ன பண்ணணும், கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கணும், ஆசையா இருக்கணும். அந்த வார்த்தை என்னை குணப்படுத்தும், அந்த வார்த்தை என்னை விடுவிக்கும், அந்த வார்த்தை எனக்கு சுகம் கொடுக்கும், அந்த வார்த்தை எனக்கு நன்மை தரும் என்று நான் நம்ப வேண்டும். முதல்ல நம்பணும். ரைட்டா? அதனால கண்மூடித்தனமா நம்ப வேண்டியது இல்லை. உங்க சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இல்லை, எனக்கு இது புரியலங்க, இது என்ன நீங்க சொல்றீங்க, இது எப்படி, அது அப்படி இருக்காத, இது வேற மாதிரி இருக்க அப்படின்னு கூட இருக்கணும். நீங்க கேட்கலாம், கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. ரைட்டா? ரைட்டா? ஆண்டவர் ஒரு வார்த்தை கடைசியா ஒரு வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம், இது யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் பக்கம் சொல்லட்டுமா? யோவான் 124 124 124 1, 2, 3 வசனங்கள். 124மா? மா ஏமா 124ன்னு சொல்றேன், நீ மறுபடியும் தப்பு தப்பா படிக்க. ஐயா மா, அந்த பக்கம் பழைய இன்னி பண்ணி வச்சிருக்கிறது பழைய ஏற்பாடு. முதல்ல பைபிள் 2 புக்கா இருக்கு. நீ கொஞ்சம் பிடிப்பா, என்ன இப்படி திரும்பி பாக்குற, இப்படி உட்காரு. புக்கு எத்தனை புக்கு? 2 புக்கா இருக்கு. ஒண்ணு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. இப்ப நாம வாசிக்கிறது எதுல? புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அங்க அதுல பாரு, இங்க கொண்டா, அதுல எடுமா, அதுல எடுமா, அந்த புக்கு கொடுமா. வா, இங்க பாரு. முதலாவது அதிகாரம் இதுமா, இது பத்தியா? புதிய ஏற்பாடு, இதெல்லாம் புதிய ஏற்பாடு. ரைட்டா? இது என்னது? பழைய ஏற்பாடு. இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. இப்ப இதுல 127 24 இந்தமா, இதோ இங்க வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கரெக்டா? அடுத்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
போதும் 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 போதும். அப்போ என்ன வசனம் சொல்லுதுன்னா, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்தது? தேவனிடத்துல இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவராலே எல்லாம் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் ஒண்ணுமே உண்டாகவில்லை. ரைட்டா? புரிஞ்சுதா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாம ஜெபம் பண்ணலாம். சரியா? நாம இன்னும் வர காலங்கள்ல, இந்த ஒரு நிமிஷமா, ஒரே நிமிஷம், இன்னும் வர காலங்கள்ல இன்னும் நிறைய காரியங்களை நாம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து வாங்க. கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? சுகம் கொடுப்பாரு, சரீர சுகத்தை கொடுப்பாரு. நல்ல அந்த அந்த நம்ம என்ன பண்ணணும்? நாம சில விஷயங்களை நாமளே செய்யணும். நாம என்ன பண்ணணும்? எதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கோ அதை நாம சாப்பிடணும். இப்ப பாப்பாவை வந்து கேட்டேன், உங்களுக்கு சொல்றேம்மா, நல்லா புரியுங்க. இப்போ பாப்பா என்ன வந்து, எனக்கு ஒரே கஷ்டமா இருந்துச்சு, உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போனேன். ஏம்மா டாக்டர் கிட்ட போனேன்? எனக்கு ஜுரம், ஜலதோஷம். ஏன் ஜலதோஷம்? கொய்யாக்காய் சாப்பிட்டேன். நான் சொல்றது புரியுதா? என்ன சாப்பிட்டேன்னுச்சு? கொய்யாக்காய் சாப்பிட்டேன். அந்த பாப்பாவுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, உடம்பு ஈரமான பொருளை சாப்பிட்டா என்ன பண்ணுது? ஒத்துக்க மாட்டேங்குது. கரெக்டா? ஈரமான பொருள் சாப்பிட்டா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களா? ஒத்துக்க மாட்டேங்குது. ஈரமான பொருள் அப்ப என்ன பண்ணணும்? ஈரமான பொருளை ஒதுக்கிடணும். இது ஈரமான பொருள் தெரியுதுல்ல, அது சாப்பிடக்கூடாது. அதையே சாப்பிட்டுட்டு எனக்கு கஷ்டமாக்குதுன்னா என்ன? யார் பொறுப்பு? யார் பொறுப்புன்ற? நாம தான் பொறுப்பு. நமக்கு எது ஒத்துக்கலையோ அதை என்ன பண்ணணும்? விட்டுறணும். நமக்கு எது ஒத்துக்குதோ அதை தான் எடுத்துக்கணும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த ஒழுங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நாம தான் பார்த்துக்கணும். ரைட்டா? இப்போ இது பண்ணா நமக்கு கஷ்டம் வருமா? வராது. அதையே நான் தவறு செஞ்சுட்டு எனக்கு கஷ்டமாகுது அப்படின்னா யாரும் அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? பொறுப்பு ஏற்க மாட்டாங்க. நீங்களே பொறுப்பு. ரைட்டா? சரி, ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி, 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 நன்றி. இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் உடைய மக்களோடு கூட நீங்க பேசுனீங்க அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே அவர்கள் மீது நேரிடுவதற்காக ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆண்டவரே மனதை உருவாக்கி கொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய சத்தியத்தை கேட்டு உம்முடைய சத்தியத்தின்படி நடந்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவரே கிருபைகளையும் வல்லமைகளையும் ஆண்டவரே மக்களுக்கு தருவீராக. ஆவியார் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஒரு நிமிஷம் உட்காருங்க. அம்மா சாட்சி சொல்லுங்க.